திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா பகுதி 11. பேரழகனின் பிராட்டி. பழையாறை சோமேஸ்வர ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த ரதம். தேரோட்டியின் இருக்கையில் வீரமாதேவி அமர்ந்து மின்னல் வேகத்தில் அதே சமயம் லாவகமாக ரதத்தை செலுத்தி கொண்டிருந்தாள். ரதத்தில் வெலவெலத்து போய் அமர்ந்திருந்தனர் வீரமாதேவியின் தோழிகளான கோகிலமும் சுடரொளியும். இளவரசி, சற்றே மெதுவாக செலுத்துங்கள். நாங்கள் இன்னும் உலகில் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லை. இனிமேல்தான் எங்கள் வாழ்க்கையே தூங்கப் போகிறோம். சற்றே கிண்டலாக கூறினாள் கோகிலம். வீரமாதேவி சிரித்தாள். நான் மட்டும் இதை அனுபவித்து விட்டேன். நானும் உங்கள் வயதினல்தானே. கவலைப்படாதீர்கள். உங்களை பத்திரமாக பழையாறை ஆலயத்தில் சேர்ப்பித்து விடுகின்றேன். இன்றைய பிரதோஷ ஆராதனை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள் என்றபடியே புறவிகளின் முதுகில் சாட்டையால் அடித்து அவற்றின் வேகத்தை இன்னும் அதிகரித்தாள். சுடரொளி பயத்துடன் கோகிலத்தின் தோளியை பற்றி கொண்டாள். இளவரசி, நம்மை தொடர்ந்து வந்த காவலர்கள் பின்தங்கி விட்டனர். தயை கூர்ந்து வேகத்தை மட்டுப்படுத்துங்கள். ரதம் குடை சாய்ந்து விடப் போகிறது அலறினாள் அவள். ஆனால் அவளது அலறலுக்கு வீரமாதேவி செவிசாய்த்தால்தானே. ஆலயத்தினை அடையும் வரை ரதம் அதே வேகத்தில்தான் சென்றது. ஒரு வழியாக கோவிலின் முன் ரதம் நின்றதும் தோழிகள் கீழே குதித்தனர். அப்பாடா, போட உயிர் திரும்பி வந்தது. தோழிகள் இருவரும் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள அவர்களது பதித்து ரசித்தபடியே வீரமாதேவி ரதத்திலிருந்து இறங்கினாள். இளவரசி வந்திருப்பதை அறிந்து கோவில் அதிகாரியும் அர்ச்சகரும் கோவிலுக்கு வெளியே விரைந்து வந்தனர். வரவேண்டும் இளவரசியாரே, தங்களுக்காகத்தான் காத்திருக்கின்றோம். பிரதோஷ ஆராதனை தொடங்கிவிடலாமா? கோவில் அதிகாரி கேட்க தலையை அசைத்தபடியே தோழிகள் பின்தொடர ஆலயத்திற்குள் பிரவேசித்தாள் வீரமாதேவி. ஆராதனை முடிந்து வெளியே வந்த பொழுது கோகிலத்தின் கண்கள் தற்செயலாக அங்கிருந்த புன்னை மரத்தின் கீழ் நோக்கின. ஒரு வாலிபன் தாமரை இலை ஒன்றில் ஓவியம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது அண்ணாந்து ஆலயத்தின் ராஜகோபுரத்தை அவன் நோட்டம் விடுவதைக் கண்டதும் அவன் கோவில் கோபுரத்தை சித்திரமாக தீட்டிக் கொண்டிருப்பதை யூகித்தாள். இளவரசி, அங்கே பாருங்கள். ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த வாலிபனை நோக்கி கோகிலம் கை காட்ட வீரமாதேவி அவனை நோக்கினாள். யார் அந்த வாலிபன்? மரத்தின் கீழே அமர்ந்து என்ன செய்கின்றான்? அவள் வியப்புடன் கேட்டாள். ஓவியம் தீட்டுவதில் விருப்பம் கொண்ட கோகிலம் சற்றே மலைப்புடன், அவர் ஒரு ஓவியர் போலும். சோமேஸ்வர ஆலய கோபுரத்தை சித்திரமாக வரைகிறார் என்று நினைக்கின்றேன். நாம் அருகே சென்று அவரது ஓவியங்களை பார்க்கலாமா? ஆர்வத்துடன் கேட்டாள் கோகிலம். வேண்டாம் கோகிலா, இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். சூரிய அஸ்தமனத்திற்குள் நாம் அரண்மனைக்கு திரும்பிவிட வேண்டும், சுடரொளி கூறினாள். இருளில் ரதத்தினை வேகமாக செலுத்தி இளவரசி விபத்தை உண்டாக்கிவிடப் போகிறாளோ என்கின்ற கவலை அவளுக்கு. வா, போய் பார்க்கலாம், வீரமாதேவி கூறிவிட வேறு வழியின்றி இருவரும் அவளை பின்தொடர வேண்டியதாயிற்று. வீரமாதேவியும் அவளது தோழிகளும் அங்கே வந்து நிற்பதையும் உணராமல் அந்த வாலிபன் தொடர்ந்து தனது ஓவியப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தான். அவனுக்கு பின்பாக நின்று அவன் தீட்டும் ஓவியத்தை பார்த்த வீரமாதேவி மெய்மறந்து போய்விட்டாள். அற்புதம் ஓவியரே, நானும் எத்தனையோ ஓவியங்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு உயிரோட்டம் கொண்ட சித்திரங்களை இதுவரை பார்த்ததில்லை. திடீரென்று தன் பின்புறத்தில் இருந்து இனிமையான குரலில் பாராட்டு சொற்கள் கிளம்புவதை கேட்டு திகைத்து போய் திரும்பினான் அந்த ஓவியன். அங்கு நின்றிருந்த பெண்களை கண்டதும் தன் ஓவியத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்தான். மன்னிக்கவும், தாங்கள் வந்து நின்றதை நான் கவனிக்கவில்லை. மும்முரமாக ஓவியத்தை தீட்டிக் கொண்டே இருந்து விட்டேன், அந்த வாலிபன் பணிவுடன் கூறினான். ஓவியரே, இவர் சோழ இளவரசி வீரமாதேவியார். தாங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? நான் குந்தள நாட்டைச் சேர்ந்த ஓவியன். என் பெயர் அனிருத்தன். சோழ நாட்டு ஆலயங்களை ஓவியமாக தீட்டுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். ஆதித்ய சோழனால் எழுப்பப்பட்ட சோமேஸ்வர ஆலயம் மிக அழகானது என்று கேள்விப்பட்டுத்தான் இங்கே வந்தேன். மெய்தான், இந்த ஆலயத்தின் கோபுரம் கம்பீரமாக காணப்படுகிறது. இந்த அழகை என் ஓவியத்தில் கொண்டு வர முடியுமா என்பதுதான் தெரியவில்லை, சற்றே கவலையுடன் சொன்னான் அவன். இல்லை ஓவியரே, உங்கள் ஓவியத்தை கண்டதும் எங்கள் பழையாறை கோபுரம் இவ்வளவு அழகு வாய்ந்ததா என்று இன்னும் அதிகம் பெருமை கொள்ள வைக்கிறது. உங்கள் ஓவியம் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதில் ஐயமே இல்லை, வீரமாதேவி சொன்னாள். கோகிலம் அனிருத்தனை நெருங்கி அவன் தீட்டி வைத்த ஓவியங்களை கையில் எடுத்தாள். நீங்கள் ஆலயங்களை மட்டும்தான் ஓவியம் தீட்டுவீர்களா, அல்லது மனிதர்களையும் படம் வரைவீர்களா? அனிருத்தன் சிரித்தான்.
ஓவியக்கலைக்கு பெருமை சேர்க்கும் எதையும் நான் வரைவேன். ஏன், உங்கள் இளவரசியார் அனுமதித்தால் அவரை கூட ஓவியமாக வரைவேன். வீரமாதேவி தலையசைத்து மறுத்தாள். நன்றி ஓவியரே, ஆனால் எனக்கு அவ்வளவாக கலை ஆர்வம் கிடையாது. வீர விளையாட்டுகளில் அதிகம் ஆர்வமுள்ள நான் ஓவியர்களின் முன்பாக சிலையாக நின்று என் பொன்னான காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. வா கோகிலம், நாம் புறப்படலாம் என்றபடியே அவள் அங்கிருந்து நடந்தாள். ஆனால் அனிருத்தன் ஓலைப்பட்டி ஒன்றில் அடக்கி வைத்திருந்த தாமரை ஓவியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து பார்க்க துவங்கியிருந்த கோகிலத்தின் செவிகளில் வீரமாதேவி அழைத்தது விழவில்லை. அவள் தொடர்ந்து ஓவியங்களை புரட்டி கொண்டிருந்தாள். கோகிலம், சுடரொளி மீண்டும் அழைத்தாள். அவளது அழைப்பை சற்று லட்சியம் செய்யவில்லை கோகிலம். வீரமாதேவி ஆலயத்தின் நுழைவாயிலை அடைந்ததும் தற்செயலாக திரும்பி நோக்கினாள். கோகிலம் இன்னும் அந்த புன்னை மரத்தின் கீழ்தான் நின்று கொண்டே இருந்தாள். ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். கோகிலம், வீரமாதேவி அழைத்தும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. அவளது அலட்சியத்தால் சற்றே சிரம் கொண்ட வீரமாதேவி அவளை நோக்கி மீண்டும் நடந்தாள். எத்தனை முறை அழைப்பது கோகிலம்? வந்த இடத்திலுமா ஓவிய பித்து உன்னை பிடிக்க வேண்டும்? இப்பொழுது நீ புறப்படவில்லை என்றால் நான் பேசாமல் உன்னை இங்கேயே விட்டுவிட்டு போய்விடுவேன். எச்சரிக்கும் குரலில் வீரமாதேவி கூறினாள். இளவரசி, இந்த ஓவியத்தை பாருங்களேன். நீங்களும் என்னைப் போல் சிலையாக நின்று விடுவீர்கள். கோகிலம் அந்த தாமரை இலையை வீரமாதேவியிடம் நீட்டினாள். தேவையில்லை, உன் ஓவிய பித்து உன்னோடையே இருக்கட்டும் என்று தன்னை கடிந்தபடியே நின்ற இளவரசியின் முன்பாக அந்த தாமரை இலை ஓவியத்தை நீட்டினாள் கோகிலம். 1000 மின்னல்கள் தன் உடலில் பாய்ந்ததைப் போன்ற உணர்வு வீரமாதேவிக்கு ஏற்பட்டது. ஓவியத்தில் பேரழலுடன் விழுங்கிய அந்த கட்டிலங்காடி உருவத்தை கண்டதும் அவள் கூறியது போல் அந்த புன்னை மரத்தின் கீழ் சிலையாகத்தான் நின்றுவிட்டாள். அவளது ஆணவம் தெரிக்கும் பார்வை அந்த தாமரை இலையின் மீது படர்ந்ததும் அசையாமல் நின்று போயிற்று. அந்த கண்களில் இப்பொழுது ஆணவத்திற்கு பதிலாக ஒருவித பரவசம் தோன்றியது. கோகிலத்தை கடைந்து கொண்டிருந்த பொழுது அவளது செவ்வாயில் கடுமை மறைந்து புன்முறுவல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த கணமே அந்த ஓவியத்தில் காணப்பட்ட வாலிபன் அந்த தாமரை இலையிலிருந்து எழுந்து வந்து வீரமாதேவியின் இதே தாமரையில் அமர்ந்து விட்டான். ஒன்றும் பேச தோன்றாமல் மௌனமாக அந்த ஓவியத்தை நோக்கியபடியே நின்றாள் அவள். ஏன் இளவரசி, என்னை இங்கே விட்டுவிட்டு சென்று விடுவதாக அச்சுறுத்தினீர்களே? நீங்கள் அந்த ஓவியத்தை விழுங்குவதைப் போல் பார்ப்பதைக் கண்டால் நீங்களே இங்கே தங்கிவிடுவீர்கள் போல் இருக்கிறதே. தன்னை கேலி செய்த கோகிலத்தை கோபத்துடன் பார்க்க முயன்ற வீரமாதேவி தோற்று போனாள். முகத்தில் நாடம் பரவ கோகிலத்தின் கண்களை நோக்க முடியாமல் மீண்டும் ஓவியத்திலேயே ஆழ்ந்து போனாள். புரிகிறது இளவரசியாரே, இனி தோழியின் பணியை நான் செய்ய வேண்டியதுதான். ஓவியரே, இளவரசியின் கையில் இருக்கும் பேரழகன் தங்கள் கற்பனையில் உதித்த கதாபாத்திரமா, இல்லை ஒரு மன்மதன் நில உலகில் வாழ்கின்றாரா? அனிருத்தன் ஒரு கணம் வீரமாதேவியின் கையில் இருந்த ஓவியத்தை எட்டி பார்த்தான். ஓ, இந்த ஓவியமா? நான் வரைந்ததிலேயே மிகவும் அற்புதமானது. ஆனால் அந்த பெருமை என்னை சேராது. காரணம், அந்த ஓவியத்தில் காணப்படுபவர் உலகிலேயே பேரழகன். அவரது கம்பீரத்தை இந்த ஒரு சிறு தாமரை இலையில் காட்டிவிட முடியுமா என்ன? அவன் கூறியதை கேட்டதும் குப்பென்று முகம் சிவந்தாள் வீரமாதேவி. இவ்வளவு பேரழகு வாய்ந்தவன் இந்த உலகில் இருக்கின்றானா என்ன? ஓவியரே, இந்த சுந்தரர் யார்? எங்கே இருக்கிறார்? நீர் அவரை நேராக பார்த்து வரைந்ததா இந்த ஓவியம்? இதயம் படபடக்க வீரமாதேவி அனிருத்தனை பார்த்தாள். ஆலய அர்ச்சகனை பார்த்து, உனக்கு பூசைகள் செய்ய தெரியுமா என்று கேட்பது போல் உள்ளது இளவரசி நீங்கள் கேட்பது. குந்தள நாட்டு ஓவியனான எனக்கு எங்கள் இளவரசர் கோவிந்தரை காண்பதா பெரிய விஷயம்? அவர் அரண்மனைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் கண்டிருக்கின்றேன். நான் கண்ட அவரது உருவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி இந்த ஓவியத்தை தீட்டி இருக்கிறேன். எங்கள் இளவரசர் கோவிந்தன் இந்த ஓவியத்தில் காணப்படுவதை விட இன்னும் அதிக அழகு கொண்டவர். ஓவியனின் குரலில் பெருமை பொங்கியது. குந்தள இளவரசரா? வீரமாதேவி பிரமித்தாள். ஆம் இளவரசி. குந்தள மன்னர் 3ஆம் இந்திரனுக்கு 2 மகன்கள். பட்டத்து இளவரசன் அமோகவர்ஷன். அவர் இளைய மகன் கோவிந்தன். அவன் அழகில் மட்டுமல்ல, வாழ்க்கையை அனுபவிக்கத் தெரிந்தவர். உங்கள் இளவரசருக்கு திருமணமாகி விட்டதா? அதுவரை மௌனமாக கோவிந்தன் ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்த சுடரொளி கேட்டாள். தன் மனதில் எதிர்க்க துவங்கிய கேள்வியை தன் தோழி எழுப்பியதை கேட்டதும் நன்றியுடன் அவளை பார்த்த வீரமாதேவி அனிருத்தனை ஆவலுடன் நோக்கினாள். அவன் கூறப்போகும் விடையை பொறுத்து இனி அவள் வாழ்வில் எதிர்காலமே இருக்கப் போகின்றது. இல்லை பெண்ணே, எங்கள் இளவரசர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளை. அவரது பேரழகிற்கு ஏற்ற பெண் இன்னும் கிடைக்கவில்லை, அனிருத்தன் சொன்னான். இதோ நான் இருக்கின்றேன்.
மனதுக்குள் கூறிக்கொண்டாள் வீரமாதேவி. வீரமாதேவியின் மனதில் கோவிந்தனின் ஓவியம் ஏற்படுத்தியிருந்த பாதிப்பினை உணர்ந்து கொண்டாள் கோகிலம். ஓவியரே, இந்த ஓவியத்தை எங்கள் இளவரசியார் வைத்து கொள்ளலாமா? இதனை நாங்கள் வாங்கிக் கொள்வதென்றால் என்ன விலை தர வேண்டும்? கோகிலம் கேட்க குங்குமமாக சிவந்து போனது வீரமாதேவியின் முகள். இவள் மனதில் ஓடும் எண்ணங்களையெல்லாம் தோழிகள் எப்படித்தான் அறிகின்றனரோ? உண்மையில் அந்த ஓவியத்தை தன்வசமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் அவளுக்குள் அப்போதுதான் எழுந்திருந்தது. அனிருத்தன் பணிவுடன் தலை குனிந்தான். சோழ இளவரசியாருக்கு எங்கள் இளவரசின் ஓவியத்தை அன்பளிப்பாகவே தருகின்றேன், அவரே அதை வைத்து கொள்ளட்டும் என்று கூற வீரமாதேவி அவனிடமிருந்து நன்றி தெரிவித்துவிட்டு தோழிகளுடன் அங்கிருந்து நடந்தாள். வரும்பொழுது இருந்த வேகம் வீரமாதேவியிடம் இப்பொழுது காணப்படவில்லை. கோவிந்தனின் உருவத்தை கண்டதாலோ என்னவோ அவளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பெண்மை எழுந்து அவளது வீர சாகசங்களை விரட்டி அடித்து விட்டதைப் போல் தனக்குள் புன்னகைத்து கொண்டும் அவ்வப்பொழுது கோவிந்தனின் ஓவியத்தை காண்பதுமாக இருந்தாள். அவர்களின் பாதுகாப்புக்கு வந்திருந்த காவலன்தான் இப்பொழுது அந்த ரதத்தை செலுத்தி கொண்டிருந்தான். தோழிகள் இருவரும் வீரமாதேவியின் திடீர் மாற்றத்தைக் கண்டு தங்களுக்குள் ரகசியமாக சிரித்து கொண்டிருந்தனர். குந்தள இளவரசன் கோவிந்தனே என் கணவன். இது நடக்கவில்லை என்றால் என் வாழ்நாளில் திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மனதிற்குள் தீர்மானித்து கொண்டாள் வீரமாதேவி. மன்னர் பராந்தகர் அழைக்கின்றார். அரண்மனையிலிருந்து செய்தி வந்ததும் உடனடியாக கிளம்பினார் பழுவேட்டரையர் அம்பலவாணர். தனது மாளிகையிலிருந்து அண்ணனின் மாளிகைக்கு அப்பொழுதுதான் வந்த சிறிய பழுவேட்டரையர் காலாந்தகர் தமது மைத்துனன் அந்த இரவு வேளையில் அரண்மனைக்கு புறப்படுவதைக் கண்டு வியந்தார். ஏதாவது அவசரமா அண்ணா? இந்த இரவு வேளையில் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறதே, காலாந்தகர் கேட்டார். தெரியவில்லை தம்பி. ஒருவேளை குந்தள அரசன் போருக்கு தயாராகி வருவது குறித்து விவாதிக்க விரும்புகிறார் போல் இருக்கிறது. அல்லது தன் குழந்தைகளின் திருமண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க விரும்புகிறாரோ என்னவோ. தன் தாடியை நீவியபடியே பழுவேட்டரையர் கூறினார். இளைய பழுவேட்டரையர் தன் அண்ணனின் முகத்தை கூர்ந்து கவனித்தார். அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். இளவரசர்களின் திருமணத்தை பற்றி மன்னர் தங்களிடம் ஆலோசிக்கப் போகிறார் என்றால் அவர்களின் திருமணத்தோடு உங்கள் மகன் அமுதவாணனுக்கும் இளவரசியார் வீரமாதேவிக்கும் திருமணத்தை நிச்சயித்து விடுங்கள். பின்னர் அதற்கு முன்பே தங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அல்லவா? தன் தம்பியை வாஞ்சியுடன் பார்த்து சிரித்தார் பழுவேட்டரையர். கவலைப்படாதே தம்பி, என்னை சந்திக்கும் போதெல்லாம் பராந்தகர் தான் கொடுத்திருக்கும் வாக்கை பற்றி குறிப்பிடுகின்றார். வீரமாதேவி என் மகன் அமுதவாணனுக்கே என்று அறுதலி மகாதேவர் கோவிலில் சத்தியமும் செய்துள்ளார். எனக்கு மட்டுமா வாக்கு கொடுத்திருக்கிறார்? கொடும்பாளூரார் மகளுக்கு தனது மற்றொரு மகளான அனுப்புமாவை திருமணம் செய்து கொடுப்பதாகவும் வாக்கு தந்திருக்கிறார். கிணற்று நீரை ஆற்று வெள்ளமா அடித்து செல்லப் போகிறது. இளவரசர்களின் திருமணம் முடியட்டும், பிறகு இந்த திருமணங்களை பற்றி பேசலாம். நான் அரண்மனையிலிருந்து திரும்பி வரும் வரையில் எனக்காக காத்திரு. முடிந்தால் இன்று இரவை என் மாளிகையிலேயே கழித்துவிடு என்று தம்பிக்கு கட்டளையிட்டபடியே தன் ரதத்தில் ஏறினார் பழுவேட்டரையர். பழுவேட்டரையரை வரவேற்ற பராந்தகனின் முகம் இருளடைந்திருந்தது. மன்னரின் முகத்தில் குழப்பமும் கவலையும் மிகுந்து இருப்பதை உணர்ந்த பழுவேட்டரையர் ஏதோ முக்கியமான பிரச்சனையை விவாதிக்கவே மன்னன் தன்னை அழைத்திருப்பதை புரிந்து கொண்டார். மன்னரின் குரலில் சுரத்தே இல்லை. தனாதிகாரியே, உங்கள் முகத்தில் விழிப்பதற்கு தயக்கமாக உள்ளது. சிறிதும் எதிர்பாராத வகையில் திடீரென்று ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டாள் என் மகள் வீரமாதேவி. மன்னர் கூற சற்றே அதிர்ந்தார் பழுவேட்டரையர். என்ன நடந்தது மன்னா? நான் உமக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? உங்கள் மகன் அமுதவாணனுக்குத்தான் என் மகள் வீரமாதேவியை மனம் செய்து தருவேன் என்று. என் மகள் தன்னால் அமுதவாணனை மனம் செய்து கொள்ள இயலாது என்று கூறிவிட்டாள். அவள் மனதில் யாரையோ நினைத்திருக்கின்றாளாம். தான் வாக்கு தவறுவதை எண்ணி பராந்தகரின் குரல் தழுதழுத்தது. பழுவேட்டரையரால் என்ன பதில் கூற முடியும்? மன்னரிடம் நீங்கள் எப்படி வாக்கு தவறலாம் என்று வாதம் புரியவா முடியும்? அவர் மனதில் கோபம் கன்று கொண்டிருந்ததையும் சொற்களை மிகவும் எச்சரிக்கையுடன் கையாண்டார். தாங்கள் எனக்கு அளித்திருந்த வாக்குறுதியை பற்றி வீரமாதேவியிடம் எடுத்துச் சொன்னீர்களா? பழுவூர் அரசர் நிதானத்துடன் தான் கேட்டார். சொல்லாமல் இருப்பேனா? நான் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றி மட்டுமல்ல, தங்கள் மகன் அமுதவாணனின் பெருமைகளை பற்றியும் எடுத்து கூறினேன். பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். அவள் மனதில் வேறு ஒருவனை நாதனாக வரித்து விட்டதாக கூறுகின்றாள். தயக்கத்துடன் கூறினார் மன்னர். அரசே, நான் தங்களிடம் எந்தவித வாக்குறுதியையும் கேட்கவில்லை.
வெள்ளூர் போரில் நான் எனது கடமையை ஆற்றி தங்களுக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்தேன். தாங்களாகத்தான் என் வீரத்தை புகழ்ந்து வீரமாதேவியை எனக்கு மருமகளாக அளிக்கிறேன் என்று கூறினீர்கள். அப்பொழுதும் நான் தங்களிடம் எதற்கும் வீரமாதேவியின் கருத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற பொழுது தாங்கள் தான் என்னை இடைமறித்து அவள் சிறு பெண், நான் சொல்வதை கேட்பாள் என்றீர்கள். அதனால் ஒன்றும் குடிமொழிக்கு போய்விடவில்லை. இளவரசி யாரை மனதில் வருத்திருக்கின்றாரோ அவரையே மனம் செய்து கொட்டுங்கள். பழுவேட்டரையரின் குரலில் கசப்புணர்வு பிரதிபலித்ததை உணரத் தவறவில்லை பராந்தகர். பழுவூர் அரசி, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த இக்கட்டான நிலைமைக்கு என்னை தள்ளி இருக்கிறாள் வீரமாதேவி. அவளது பிடிவாதம் நம் நாடே அறிந்ததுதானே பராந்தகன் சொன்னார். மன்னிப்பு என்ற சொற்கள் எல்லாம் நம்மிடையே தேவையில்லை அரசி. நீர் மன்னர், உமது கட்டளையை நிறைவேற்றும் தனாதிகாரி நான். நீர் வாக்கு தவறுகிறோம் என்ற குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை. நாட்டிற்கு எது நல்லதோ அதனை செய்கின்றீர். இளவரசி யாரை விரும்புகின்றாரோ அவருக்கே மனம் செய்து தாருங்கள். ராஜாதித்யனுக்கு குந்தவையை பெண் கேட்டு சாளுக்கியம் சென்றது போல் வீரமாதேவியின் திருமண பேச்சிலும் எனது பங்கு முழுமையாக இருக்கும். உம்மை பற்றி எனக்கு தெரியாதா தனாதிகாரியே? என் கவலை அதுவல்ல. வீரமாதேவியின் ஆசைகள் விபரீதமாக போய்க் கொண்டிருக்கின்றன. அவள் மனதில் யாரை நாதனாக வருத்திருக்கிறாள் என்பது தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி கொள்வீர்கள். பராந்தகன் தொடர்ந்து எப்படி பேசுவது என்று தவிப்பது பழுவேட்டரையருக்கு தெரிந்தது. அப்படி யாரை நம்ம இளவரசியார் மனதில் வருத்தியிருக்கிறார்? பழுவேட்டரையர் வியப்படைந்தார். என்னை ஒழித்து கட்ட யார் சூளுரைத்து இருக்கின்றானோ, என்னை அரியணையிலிருந்து இறக்கி என் பெரிய தாயின் மகன் கன்னர்தேவனை அரியணையில் அமர்த்துவேன் என்று யார் சபதம் செய்திருக்கின்றானோ, அந்த குந்தள மன்னன் இந்திரனின் மகள் கோவிந்தனைத்தான் மணந்து கொள்வேன் என்று அடம் பிடிக்கின்றாள் வீரமாதேவி. என்ன, பழுவேட்டரையருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன்னையும் அறியாமல் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார். ஆம் தனாதிகாரியே, அந்த கோவிந்தனைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்று ஒற்றைக்காலில் நிற்கிறாள் அவள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மன்னர் புலம்பினார். நமக்கு எதிராக இந்திரன் படைகளை திரட்டி கொண்டிருப்பதை இளவரசியார் அறிவாரா? பழுவேட்டரையர் கேட்டார். நானே அவளிடம் கூறினேன். படையெடுத்து வரும் எதிரியிடம் எப்படி திருமண பேச்சு எடுப்பது என்றும் கேட்டேன். திருமண பேச்சினை துவக்கினால் தன்னால் போர் நின்றுவிடும் என்று எதிர்வாதம் செய்கின்றாள். அவளுக்கு தெளிவினை ஏற்படுத்த என்னால் முடியவில்லை, பராந்தகன் சொன்னான். பழுவேட்டரையரின் குரலில் சினம் கொப்பளித்தது. என் வாழ்நாளில் நான் கேட்டிராத வேடிக்கை. போர் பேரிகை கொட்டும் மன்னனிடம் போர் முழக்கம் வேண்டாம், திருமண இசை ஒலிக்கட்டும் என்று சோழநாடு கேட்டால் அதைவிட அவமானம் வேறு தேவையில்லை மன்னா. இளவரசியாரிடம் சொல்லுங்கள், அவர் என் மகன் அமுதவாணனை மனம் செய்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் கோவிந்தனை மறக்க வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறுங்கள். குந்தள நாட்டுடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது என்பது அருவருப்பான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் குந்தள தேசத்தை வீழ்த்துவதற்காகவே நாம் சாளுக்கிய இளவரசி வீமன் குந்தவையை நமது ராஜாதித்யருக்கும் முனைப்பாடி இளவரசி வீரநாராயணி கண்டராதித்யருக்கும் மனம் செய்விக்க நினைக்கின்றோம். சாளுக்கியமும் முனைப்பாடியும் குந்தள நாட்டின் ஆதரவாளர்கள். போர் மூண்டால் அவர்கள் இந்திரனின் பக்கம் நிற்காமல் இருக்கவே இந்த திருமணங்களை நிச்சயித்திருக்கிறோம். இப்பொழுது உங்கள் மகள் நம் எதிரியின் மகனையும் மனம் செய்து கொண்டால் சோழ நாடு போருக்கு பயந்து திருமணங்கள் மூலம் சமாதானம் செய்து கொள்கிறது என்கின்ற அவப்பெயர் ஏற்படுமே. தாங்கள் இதற்கு சம்மதிக்கக்கூடாது. உமக்கு வீரமாதேவியின் குணம் தெரியாதா? நான் வேண்டாம் என்று கூறினால் அதைத்தான் செய்வாள். நீரே ஏதாவது யோசனை செய்து அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யுங்களேன். பராந்தகர் மனவேதனையுடன் இறைஞ்சினார். பழுவேட்டரையர் சலிப்புடன் மீண்டும் தன் இருக்கையில் சரிந்தார். சாகச போர் புரிந்து எவ்வளவு வீரத்தழும்புகளை வேண்டுமானாலும் உடலில் ஏற்கலாம். ஆனால் வீரமாதேவியின் சொல்லம்புகள் ஏற்படுத்தும் தழும்புகளை ஏற்க இந்த ஒரு மாவீரன் துணிவு கொள்வானா? மன்னரே, இது உங்கள் குடும்ப விவகாரம். தாங்களும் இளவரசியின் தாயார் சேரமாதேவியும் தங்கள் மகளின் எண்ணத்தை மாற்ற வேண்டும். குந்தளத்துடன் திருமண உறவு வைப்பது நமது சோழ நாட்டை நாமே தாம்பாளத்தில் வைத்து அவர்களிடம் தாரை வார்ப்பதற்கு சமம். இதை மட்டும் உங்கள் மகளுக்கு நீங்கள் அவசியம் புரிய வைக்க வேண்டும். இதற்கு மேல் எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றபடியே தன் இருக்கையில் இருந்து எழுந்து உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்றபடியே சற்று வேகமாகவே அறையின் வாயிலை நோக்கி நடந்தார். உள்ளுக்குள் பழுவேட்டரையர் மிகவும் சினம் கொண்டிருக்கிறார் என்பது அவரது நடையில் இருந்தே மன்னருக்கு புரிந்தது. இது மாதிரி எந்த நாளுமே திடீரென்று அவர் எழுந்து சென்றதில்லை.
தன்னை அவமதிப்பதற்காக அவர் அவ்வாறு செல்லவில்லை. தனக்குள் கனன்று கொண்டிருக்கும் கோபத்தை வெளிப்படுத்திவிடப் போகின்றோமே என்கின்ற அச்சத்தில்தான் அப்படி செல்கிறார் என்பது அவருக்கு நன்றாக புரிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.